அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலனியினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு ஒப்பந்தம் நெருங்கி வருவதாக கூறப்பட்ட சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் மீண்டும் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் கடந்த 3 நாட்களுக்குள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். இஸ்ரேலில் மீண்டும் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் நெதன்யாகு அரசுக்கு சிக்கலாக மாறியிருக்கின்றது. இது சார்ந்து வேலையாக இருக்கக்கூடிய உலகின் பிந்தைய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு முழுமையான போர் நிறுத்தம் ஏற்படலாம். இது மத்திய கிழக்கு முழுவதற்கும் அமைதியை கொண்டு வரலாம் என்று நேற்றைய காணொளியில் தெரிவித்திருந்தோம். அதேபோல் அந்த காணொளியில் தெரிவிக்கும் போதே நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு இருந்தோம். ட்ரம்ப் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருந்தாலே ஈரான் அமெரிக்க போரும் சரி, மத்திய கிழக்கும் சரி, ஒரு அமைதியான நிலைக்கு வந்துவிடும். ஆனால் ட்ரம்பினுடைய பொறுப்பற்ற முட்டாள்தனமான ட்வீட் பதிவுகளும் அறிவிப்புகளும் மீண்டும் ஒரு போரை ஏற்படுத்துவதற்குரிய வாய்ப்பும் இருக்கலாம் என்று சொல்லி 24 மணித்தியாலங்களாகவில்லை ட்ரம்ப் தன்னுடைய வேலையை காட்டியிருக்கின்றார். குறிப்பாக ஈரான் ஒரு முழுமையான ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும். கர்முஸ் ஜலச்சந்தியை உடனடியாக திறக்க வேண்டும். 24 மணி நேரத்திற்குள் கர்முஸ் ஜலச்சந்தியை ஈரான் திறக்காவிட்டால் எங்களுடைய கடற்படை மூலம் கர்முஸை திறக்கப் போகின்றோம் என்று வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறுவது என்று சொல்வார்கள், ஒரு பழமொழி. வேதாளம் எத்தனை தரம் இறக்கிவிட்டாலும் மீண்டும் முருங்கை மரத்தின் மேல் ஏறி நிற்குமாம். அதே போல ட்ரம்ப் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம், கர்முஸை கைப்பற்றுவோம், ஈரானின் கட்டுப்பாட்டை தகர்த்தெறிவோம் என்று ஒரு போருக்கான ஒரு அறைகூவலை போல பல விடயங்களை தெரிவித்திருந்தார். அவர் அதை சாதாரணமாக குறிப்பிட்டாலும் அவருடைய இந்த முட்டாள்தனமான ட்வீட் பதிவுகளுக்கு ஈரான் மிக கடுமையாக எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பது நாம் ஏற்கனவே எதிர்பார்த்த விடயம். ஏனெனில் இவர்களுடைய மிரட்டல் பாணியோ ஈரானை அச்சுறுத்தும் பாணியோ ஈரான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஈரானியர்களினுடைய இயல்பு அது. விரட்டி மிரட்டி உருட்டி பணிய வைக்கலாம் என்றால் அது இவர்களுடைய கற்பனை. இந்நிலையில் கர்முஸ் ஜலச்சந்தியை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று அமெரிக்கா அறிவித்த பின்னணியில் கடந்த 4 தினங்களுக்குள் மட்டும் கர்முஸ் சந்திக்கு அருகே 4 முதல் 5 ஈரானுடைய ஆயில் டேங்கர்களை அமெரிக்க கடற்படை முடக்கி இருக்கின்றார்கள். அதாவது இந்த வழியாக சென்று எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் கப்பல்களை நடுக்கடலில் தடுத்து விட்டார்கள். இதனால் கோபமடைந்த ஈரானிய கடற்படை கடந்த 4 நாட்களுக்குள் மட்டும் 3 அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக தற்போது அமெரிக்க ஊடகங்களே ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்கா ஈரானுடைய எண்ணெய் டேங்கர்களை இடைமறித்த பின்னர் தற்போது ஈரானிய கடற்படை இதற்கு கடற்படை மூலமாக பதிலடி கொடுக்கும் ஒரு நடவடிக்கையை எடுத்துள்ளார்கள். ஈரான் ஏற்கனவே தெளிவாக குறிப்பிட்டார்கள், எங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உள்ளது. எங்களுடைய கப்பல்களை முடக்கி, எண்ணெய் கப்பல்களை முடக்கி தொடர்ச்சியாக எமக்கு பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தினால் ஒரு கட்டத்தில் எங்கள் கப்பல்களை முடக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் அமெரிக்க போர்க்கப்பல்களை நாங்கள் தாக்குவோம். அது எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தாலும் சரி, நாங்கள் அந்த கப்பல்களை தாக்குவோம் என்று இதனுடைய IRGC 3 தினங்கள் முன்பாக அறிவித்திருந்தார்கள். தற்போது அறிவித்த பின்னணியில் இந்த 4 நாட்களுக்குள் 3 அமெரிக்க கப்பல்கள் தாக்குதலுக்குள்ளாக இருப்பதாகவும் இதில் 2 கப்பல்கள் பாரியளவில் சேதமடைந்துள்ளது என்ற செய்தியை அமெரிக்காவின் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது ஈரானுடைய அதிவேக தாக்குதல் படகுகள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் வரும்போது அமெரிக்காவின் போர்க்கப்பல்களால் கூட எதிர்கொள்ள முடியவில்லை. எவ்வாறு மிகப்பெரிய அமெரிக்க விமானங்களை விட சக்தி மிக்க தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ட்ரோன்களை, மிகச்சிறிய ட்ரோன்களை வைத்து வான்வழியாக ஈரான் தாக்குதல் நடத்துகின்றார்களோ அதை போல அமெரிக்காவின் மிக பிரமாண்டமான விமானந்தாங்கி கப்பல்களுக்கு மேலாக மிகச்சிறிய அளவில் சென்று மிக வேகமாக தாக்குதல் நடத்தக்கூடிய அதிவேக சிறிய ரக தற்கொலை படகுகள் மூலம் ஈரான் மிகப்பெரிய கடல் தாக்குதல்களை நடத்த தொடங்கி இருக்கின்றார்கள். அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் சேதமடைந்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையே முழு அளவிலான போர் வெடிக்குமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய அச்சமாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே இன்றைய தினம் வளைகுடாவில் 1 மாத கால போர் நிறுத்தம் நூலிழையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்று அதிகாலையில் குவைத் மீது மிகப்பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குவைத் இராணுவம் ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். குவைத்தினுடைய விமான நிலையம், குவைத்தினுடைய முக்கிய பகுதிகளை நோக்கி பல ட்ரோன்கள்
உள்ளே வந்ததாகவும், ஆனால் அந்த ட்ரோன்களை எங்களுடைய வான் பாதுகாப்புகள் மூலம் நாங்கள் இடைமறித்து அளித்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா இடையே ஒரு போர் நிறுத்தம் செய்து கொள்ளப்பட்ட பின்னர் இதுவரை இவ்வளவு எண்ணிக்கையிலான ட்ரோன்கள் எங்களை நோக்கி ஏவப்படவில்லை. எனவே இது ஒரு போருக்கான அறிகுறியாக இருக்கலாம் என்பது பலருடைய அச்சமாக இருக்கின்றது. 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை எம்மை நோக்கி அவர்கள் ஏவி இருக்கின்றார்கள். பல ட்ரோன்களை நாங்கள் இடைமறித்து அளித்து விட்டோம். ஒரு சில ட்ரோன்கள் ஆட்கள் இல்லாத பகுதிகளில் வீழ்ந்து வெடித்ததால் சேதம் ஏற்படவில்லை என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த குவைத் மீது இந்த ட்ரோன் தாக்குதலில் இந்த ட்ரோன்கள் ஏவப்பட்ட இடங்கள் அனைத்துமே அமெரிக்க தளங்களுக்கு அருகேதான் வீழ்ந்து வெடித்திருக்கின்றன. அமெரிக்காவினுடைய தளங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த தளங்களை குறிவைத்தே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. வான் பாதுகாப்பு சாதனங்கள் மிகப்பெரிய அளவில் அங்கே ஆக்டிவ் செய்யப்பட்ட சூழ்நிலையில் குவைத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீதும் மீண்டும் ஒரு ட்ரோன் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றுள்ளமை மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. அபுதாபியில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள் முக்கிய நிலைகளை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், இந்த தாக்குதல் காரணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை. ஏற்கனவே கடந்த 4-5 தினங்களாகவே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் இன்றைய தினம் குவைத் மீதும் சம நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீதும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்கள், ட்ரம்பினுடைய 24 மணி நேர கெடு ஈரானை கோபமூட்டி இருப்பதன் விளைவுதான் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய, தற்போதும் அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமாக செயற்படக்கூடிய குவைத் எமிரேட்ஸை இலக்கு வைத்து அவர்கள் தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்ற செய்திகள் பரவலாக வெளியாக இருக்கின்றன. அடுத்து உலகம் முழுவதையும் அதிர வைக்கும் ஒரு சம்பவத்தை ஈரான் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது கடலுக்கடியில் செல்லக்கூடிய சர்வதேச நிதி பரிவர்த்தனைக்கான கேபிள் லைன்களுக்கு இனி லைசன்ஸ் ஃபீஸ் வசூலிக்கப்படும் என்ற மிரட்டலையும் ஈரான் விடுத்திருக்கின்றார்கள். இவ்வாறு கார்மூஸ் ஜலச்சந்தியில் செல்லும் கப்பல்களுக்கு ஒரு கட்டணம், சுங்க கட்டணம் அறவிட்டு அதன் பின்னர் அந்த கப்பல்களை செல்வதற்கு அனுமதி அளிக்கின்றார்களோ அதே போல மிகப்பெரிய அளவில் இணைய நிறுவனங்களாக இருக்கலாம், டேட்டாஸ் கொடுக்கக்கூடிய அமேசான், பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களாக இருக்கலாம், மிகப்பெரிய இணைய வழி தொடர்பு நிறுவனங்களாக இருக்கலாம், இவர்களுடைய கேபிள்கள் அதிகமாக கடலுக்கிடையே தான் செல்கின்றன. இது குறிப்பாக அமேசான், மெட்டா போன்ற நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் ஈரானிய சட்டங்களை பின்பற்றிய கூடும் என்பதால் ஈரானிய சட்டம் இயற்றுபவர்கள் இந்த கேபிள்களுக்கு, ஈரானிய கடல் பகுதி வழியாக செல்லக்கூடிய கேபிள்களுக்கு ஒரு கட்டணம் வசூலித்தால் இந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகுவார்கள். ஐரோப்பா, வளைகுடா மற்றும் ஆசியாவுக்கு இடையேயான உலகளாவிய இணையம் மற்றும் நிதி தரவு போக்குவரத்தில் சுமார் 20% இந்த வழியாகவே செல்வதால் கடலுக்கடியில் செல்லக்கூடிய கடலடி கேபிள்களை ஈரான் குறிவைத்தால் ஒட்டுமொத்த அமேசான் மற்றும் பல்வேறுபட்ட நிறுவனங்கள் மட்டுமல்ல, வளைகுடாவிலும் ஐரோப்பாவிலும் பல நாடுகளில் இணைய சேவைகளே ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ரஷ்யா குறித்து ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை அமெரிக்காவின் எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு புதிய போருக்கு ஈரான் தயாராகி வரும் சூழ்நிலையில் மாஸ்கோவின் உளவமைப்பான ஜியார்ஜியோ தயாரித்த 10 பக்க ரகசிய அறிக்கையில் எக்கனாமிக்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்திகளின்படி உக்ரைன் போரில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தப்பட்ட 5000 ஃபைபர் ஆப்டிக்கல் ட்ரோன்களையும் செயற்கைக்கோள் வழிகாட்டும் நீண்ட தூர ட்ரோன்களையும் ஈரானுக்கு வழங்குவதுடன் இதற்கான பயிற்சி திட்டங்களையும் ஈரானுக்கு ரஷ்யா வழங்க வேண்டும் என்ற முன்மொழிவு ரஷ்யாவினுடைய புலனாய்வுத்துறை அறிக்கைகளை ஹேக்கிங் செய்ததில் இவர்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார்கள். ரஷ்யாவிலிருந்து அதிநவீனமான ட்ரோன்களை தயாரிக்கக்கூடிய பாகங்களும் மிக முக்கியமான ஆயுத தயாரிப்பு உதிரி பாகங்களும் ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதான செய்தி வெளியான சூழ்நிலையில் 5000 ட்ரோன்களையும் அதற்கான பயிற்சிகளையும் ரஷ்யா ஈரானுக்கு வழங்கும் செய்தி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஈரான்
லெபனான் இடையே பலமுனை போரை இஸ்ரேல் சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலின் பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருப்பதால் ஒரு பொருளாதார நெருக்கடி, விலைகளினுடைய உயர்வு, பொருட்களின் உயர்வு மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக இருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான அரசாங்கம் பதவி விலகக் கோரி டெல் அவிவில் இன்றைய தினம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது. ஒரு பக்கம் போரினால் ஏற்பட்ட சேதங்கள், மறுபுறம் இஸ்ரேல் இராணுவத்தில் இணைய மறக்கும் அதிதீவிர பழமைவாத ஆர்த்தடாக்ஸ் யூதர்களின் உடைய எதிர்ப்பு, நெதன்யாகுவின் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மீதான எதிர்ப்பு என பல முனை எதிர்ப்புகளின் மத்தியில் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் டெல் அவிவில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் கலந்து கொண்டு குற்றவாளி கிரிமினல் நெதன்யாகுவை பதவி விலகின கோஷங்களை எழுப்பி மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள். ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை புடின் விடுத்திருக்கின்றார். 4 ஆண்டுகளுக்கு மேல் ரஷ்யா உக்ரைன் போர் நீடித்து வரும் சூழ்நிலையில் இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய ஜனாதிபதி புடின் நேற்றைய தினம் செஞ்சதுக்கத்தில் இடம்பெற்ற வெற்றி தினத்தின் பின்னர் ஊடகங்களிடம் பேசும்போது தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யாவில் நேற்று 2ஆம் உலகப் போரின் வெற்றி தினம் கொண்டாடப்பட்ட சூழ்நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் உக்ரைன் போர் விவகாரம் விரைவில் முடிவுக்கு வரும், உலகிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம் என்று கூறியிருப்பது உக்ரைன் ரஷ்யா இடையே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட போகின்றதா அல்லது நிரந்தரமான ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்பட போகின்றதா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. இறுதியாக அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஃபோர்ட் எவர்கிளேஸ் பகுதியிலிருந்து ஒரு சொகுசு கப்பல் ஏப்ரல் மாத இறுதியில் புறப்பட்டு சென்ற சூழ்நிலையில் அந்த கப்பலில் இருந்தவர்களுக்கு நோரா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நோரா வைரஸ் என்பது ஒரு கொரோனா வைரஸ் தொற்று போல மிக வேகமாக மக்கள் மத்தியில் பரவி மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகளையும் பேராபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ். இந்த நோரா வைரஸினுடைய பாதிப்பு கப்பலில் இருந்த 3116 பேரில் 102 பயணிகள், 13 ஊழியர்கள் என 115 பேருக்கு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அவர்களுக்கு வாந்தி பேதி, வயிற்றுளைவு மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் காணப்படுவதாக தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் அந்த கப்பல் போர்ட் கேண்ட்ரல் பகுதிக்கு திரும்ப உள்ளதாகவும், அதிக தொற்றும் தன்மை கொண்ட இந்த நோரா வைரஸ் தாக்கம் அமெரிக்கர்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதுடன் இந்த வைரஸ் மேலும் பல பகுதிகளுக்கு பரவினால் உலகம் மீண்டும் ஒரு பெருந்தொற்று அபாய நிலையை ஏற்படும் என்பதால் உடனடியாக இந்த வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். இந்த வைரஸ் தொற்று தொடர்பில் அமெரிக்க மக்களும் உலக மக்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை முக்கியஸ்தர்கள் அறைகூவல் விடுத்திருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.